வேலைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிய கணவன் சோஃபாவில் அமர்ந்திருந்த கணவனின் தலையில் கொதிக்கும் எண்ணெயை ஊற்றிய கொடூரம். மனைவியின் கொலைவரிக்கு காரணம் என்ன? கணவர் மேல் மனைவிக்கு அப்படி என்ன ஆத்திரம்? வேலைக்கு போயிட்டு வந்த களைப்புல சட்டைய கழட்டி போட்டுட்டு சோஃபாவில சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு இருந்திருக்காரு சுபாஷ். அப்போ கையில கடாயோட கிச்சன்ல இருந்து விறுவிறுன்னு வந்த மனைவி வைஷாலி கடாயில தகன்னு கொதிச்சுக்கிட்டு இருந்த எண்ணெய ஆத்திரத்தோட கணவன் சுபாஷ் தலைமையிலேயே ஊத்தி இருக்காங்க. ஐயோ, யாராச்சும் காப்பாத்துங்கன்னு கத்தி கதறியபடியே வீட்டுக்குள்ள இருந்து அலறிக்கிட்டே ஓடி வந்திருக்காரு சுபாஷ். அந்த அலறல் சத்தத்தை கேட்டு வந்த அக்கம் பக்கத்துல உள்ளவங்க உடனே சுபாஷ பக்கத்துல உள்ள பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க ஃபர்ஸ்ட் எய்டு சிகிச்சை கொடுத்து மேல் சிகிச்சைக்காக சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்சிட்டாங்க மருத்துவர்கள். அடுத்து விஷயம் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் கணவர் மேல கொதிக்க எண்ணெய ஊத்துற அளவுக்கு உங்களுக்குள்ள அப்படி என்ன பிரச்சனைன்னு கேட்டு விசாரிச்சிருக்காங்க. கர்நாடகா மாநிலம் பெலகாவி கிராமத்தை சேர்ந்தவங்க தான் சுபாஷ் வைஷாலி தம்பதி. இவங்களுக்கு 3 பொண்ணுங்க. 2 பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. கடைசி மகளுக்கு வரன் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த நேரத்துல கணவன் மனைவிக்கு நடுவுல அடிக்கடி சண்டையும் சச்சரவுமாவே இருந்திருக்கு. சுபாஷ் சிலிண்டர் விநியோகம் பண்ற வேலைய பார்த்துட்டு வர்றாரு. மனைவி குழந்தைங்கன்னு வாழ்க்கை சந்தோஷமா போயிட்டு இருந்த நேரத்துல தான் வைஷாலிக்கு கணவன் சுபாஷோட நடத்தையில சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. செல்போனை எடுத்தாலே யார் கூட பேசுற, யாருக்கு மெசேஜ் பண்றன்னு கேட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருந்திருக்காங்க வைஷாலி. வீட்டுக்கு பக்கத்துல உள்ள கடைக்கு போனா கூட கடையில யார் இருந்தா யார் கூட எல்லாம் பேசணும்னு 1000 கேள்வி கேட்டு சுபாஷ டார்ச்சர் பண்ணதா சொல்லப்படுது. சுபாஷ் மேல வைஷாலிக்கு உள்ள சந்தேகத்தினால கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி தகராறு ஏற்பட்டுட்டே இருந்திருக்கு. ஏற்கனவே இந்த மாதிரி தகராறு வந்து 2 பேருமே 3 வருஷமா தனியா இருந்திருக்காங்க. இளைய மகளுக்கு வரன் பார்க்கறதுனால தான் கடந்த 10 மாசத்துக்கு முன்னாடி சுபாஷும் வைஷாலியும் ஒன்னா வாழ்ந்துட்டு வர்றாங்க. ஆனாலும் கணவன் மனைவிக்கு இடையில மறுபடியும் சண்டை வர ஆரம்பிச்சிருக்கு. வீட்ல இருந்த மகள் சண்டைய விலக்கிவிட முயற்சி பண்ணி இருக்காங்க. ஆனா அவங்க பேச்ச கண்டுக்காம 2 பேரும் மாறி மாறி வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருந்திருக்காங்க. சுபாஷ் வழக்கம் போல கேஸ் சப்ளைக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்போ கணவன் மேல கொலை வெறியில இருந்த வைஷாலி கணவனுக்காகவே அடுப்புல கடாயில கொதிக்க வச்சுக்கிட்டு இருந்த எண்ணெய தூக்கிட்டு வந்து சுபாஷோட தலைமையிலேயே ஊத்தி இருக்காங்க. சுபாஷோட கதறல் சத்தத்தை கேட்டு ஓடி வந்த அக்கம் பக்கத்தினர் அவரை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வச்ச கையோட போலீஸுக்கும் போன் பண்ணி தகவலை சொல்லி இருக்காங்க. 60% தீக்காயம் அடைஞ்ச சுபாஷுக்கு ஹாஸ்பிட்டல்ல தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருது. அதுக்கப்புறம் சம்பவ இடத்துக்கு வந்த காவல்துறையினர் கணவனை கொலை செய்ய முயற்சி பண்ண மனைவி வைஷாலி கிட்ட விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க.